அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை வருகின்ற ராகு கால நேரத்தில் முருகப்பெருமான் ஆலயம் சென்று அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் திருமண தடையாயினும் சரி, குழந்தை பேற்றில் இருக்கின்ற தடையாயினும் சரி, அனைத்தும் விலகி போகும். கந்தன் நிச்சயம் அனுகிரகம் செய்வான். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. கீர்த்தி திரு அகவல். இதில் 22வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக. ஆனந்தம் தம்மே ஆரா அருளியும் மாதிர் கூருடை மாபெரும் கருணையன் நாதா பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். இறைவன் நம்முள் இருக்கின்ற ஊனத்தை போக்கி அளவில்லாத ஆனந்தத்தை, அதாவது பேர் இன்பத்தை நமக்கு அருள்பவராகவும் மறைமுகமாகவும் நேரிடையாகவும் இறைவன் நமக்கு அருள் செய்கின்ற விதமானது தன்னுள் இருக்கின்ற 32 சக்திகளுள் வலப்பக்கம் 31 சக்தியாகவும் 31 குணங்களை கொண்டும் இடப்பாகமாக 1 குணங்களை கொண்டும் நமக்கு பேரருள் புரிபவராகவும் நம் இறைவன் திகழ்கின்றார். நாத பெரும்பறை நவின்று கரங்கவும். அந்த ஓம் என்ற பிரணவத்தின் நாத பெரும்பறையானது எப்பொழுதும் உண்மை பொருளை உணர்த்தும் வகையில் ஓயாது ஒலித்து கொண்டே இருப்பதை குறிக்கின்ற வகையிலும் அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன். அழுக்கு என்றால் நாம் இதற்கு முன்பாக செய்த வினையும் இப்பொழுது நம்மை அறியாமல் நாம் செய்து கொண்டு இருக்கின்ற வினைகளும் சரி, இனிமேல் நமக்கு வருகின்ற நம் வாழ்வில் வருகின்ற இன்னல்களும் சரி, இவை அனைத்தும் நம்மை அண்டாமல், அந்த வினைகள் நம்மை தாக்காமல், நமக்கு எவ்வித தீங்கும் இழைக்காமல் நம்மை காத்து அருள்பவர் நம் இறைவனே. அதையே அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவர். வினை நம்மை அண்டாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் நம் இறைவன். சூழப்படையை தன் கையில் கொண்டு எப்பொழுதும் நம் நலனை விரும்புபவராகவும் நம்மை என்றும் கண்ணுக்குள் கண்ணாக வைத்து காப்பவராகவும் இருப்பவன் நம் இறைவன். ஆம், தாயை காட்டிலும் தயாபரன் அல்லவா நம் இறைவன். அவர் எப்பொழுதும் நமக்கு இன்னல்கள் வர விடமாட்டார். அவரை நாம் எந்த அளவுக்கு நம் உள்ளார்ந்த அன்போடு நினைத்து பூஜிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முள் இருந்து நமக்கு அருள் வழங்குபவராக விளங்குபவர் நம் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனின் புகழை என்றும் மறத்தல் ஆகாது. அனைவரும் கூறுங்கள், சிவாய நம. சிவாய நம என்று கூறும் பொழுதே நம் சிந்தையில் அவர் என்றும் நிலைத்திருப்பார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்